உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பயிற்சி நடக்கப் போகிறது. வருகின்ற ஜனவரி 29 தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். என்னைக்குமே இந்த சுக்கிர பகவான் உச்சம்ங்கிறத நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். இன்னொரு 7 நாள் தான் சார் வரப்போகுது, இன்னொரு 5-6 நாள் இந்த சுக்கிர பயிற்சி. ஃபார் எக்ஸாம்பிள் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது. இப்ப சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். திரும்ப பிப்ரவரி மார்ச் போல 5 கிரகங்கள் வரும். மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போது அதை நம்ம தொடர்ந்து பிளே தமிழ் பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. நம்ம பார்க்க தான் போறோம். இப்ப சுக்கிர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார்? உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கங்க. இப்போ இது என் வீடு, இந்த வீட்டுல நான் ஆட்சி, இந்த வீட்டுல என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி, முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போறேன். அப்போ அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இங்க நான் சந்தோஷமா இல்லை, ஆட்சி புரியுறேன், அவ்வளவுதான். ஆனா அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அங்க போனா நான் உச்சம் பெறுகிறேன். அதே என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா அங்க மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்க, அங்க போனா சைலன்ஸ். ஏன் அங்கு நான் நீச்சம் பெறுகிறேன், பேசக்கூடாது, பெரியவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன், சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல. நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமாகிற இடத்துல. என் பவர்லாம் போச்சு, இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு. நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டுல. வித்தியாசம் அவ்வளவுதான். இப்போ சுக்கிரன் உச்சம் பெறுகிறார், தன்னுடைய பலன்களை 200 மடங்கு அள்ளித்தர போகிறார். எப்ப இருந்து? ஜனவரி 29 இருந்து. யார் யாருக்கு ஒரே ஈவனா அள்ளித்தர போகிறார், யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய சிறப்பு பலன் என்ன? இன்றைய சிறப்பு பலன் இன்னைக்கு பாக்குறீங்களா? இப்ப இன்னைக்கு சிறப்பு தான். நீங்க தான் டெய்லி தான் நினைப்பாக்குறீங்க. அப்புறம் என்ன? ஆனா குருஜி, நீங்க சொல்றது நடக்குதோ இல்லையோ, நடக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துல நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கணும்னு தோண ஆரம்பிக்கிறது தான் ஸ்டெப் 1. அப்புறம் ஸ்டெப் 2 என்ன? நம்ம சொல்றதை ஃபாலோ பண்றது. ஸ்டெப் 3 என்ன? ஜெயிக்கிறது. அவ்வளவுதான். இப்போ உங்க கண்ணில் நான் பட்டுட்டேன், இதை கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 4, 9 குடையவன். நல்லா தான் சொல்றீங்க, நல்லது தானே சொல்லுவீங்க. 50%, 50-50, சரியா? ஸோ அப்போ 4, 9 குடையவர் உங்களுக்கு உச்சமடைவதால் 4ங்கிற ஸ்தராதிபதி உச்சமடையும் பொழுது என்ன ஆகுறது? வீடு, மாடு, மனை போன்றவை அதிகமாகிறது. சார் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் சார், எனக்கு ஒரு லேண்ட் இருந்தது, அந்த லேண்டு அது மேலே எனக்கு ஆசை, என் மனைவிக்கு நான் கமிட் பண்ணியிருந்தேன், அதை வாங்கி தரேன், இப்போ நான் வாங்க போகிறேன் சார், தயவுசெய்து பண்ணுங்கள். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் 4, 9 கூடியவர் மேலே உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும். 4ங்கிறது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, கௌரவம். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு புதிய பொறுப்பு தராங்க. குவாலிட்டி மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் எடுத்து கொஞ்ச நாள் லீவு, அதையும் சேர்த்து நீங்களே பார்க்குறீங்களா? பரவாயில்ல சார், கொடுங்க சார், மெயின்டெனன்ஸ் கூட கொடுங்க சார், நானே பார்க்குறேன். இப்போ என்ன சார், ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார். நாளைக்கு 4 நாள் எடுக்கும் போது அவர் பார்க்க போறாரு. இது போன்ற உறவுகள், சுமூக உறவுகள் மேம்படும். சாரிப்பா, நீ இவ்வளோ நல்லா வேணும் எனக்கு தெரியாமல் போச்சு, நான் என்னமோ ஒன்று பெரிய ஈகோயிஸ்ட்னு நினச்சிக்கிட்டேன். புரிஞ்சுக்கிங்க. நம்ம என்றைக்குமே ஒரு வாய்ப்புகளை பொறுப்பேற்றுக்கும் போது இன்னொருத்தர் மனதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுறீங்க. இன்னொருத்தர் வேலையை நீங்கள் எடுத்து செய்யும் போது அவர் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் கடன்பட்டவர் ஆயிடுறாரு. சார் ஒருத்தர் ஆஃபீஸ் நடந்து போயிட்டு இருக்காரு சார், நீங்கள் போறீங்க, போகும்போது அவர் லிஃப்ட் கொடுக்குறீங்க, வாங்க உங்களை ட்ராப் பண்ணிடுறேங்கிறீங்க. நாளைக்கு அதே விஷயம் நீங்க நடந்து போகும்போது உங்களை விடுவார்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு அந்த பழைய நன்றி மனசுக்குள்ள வரும், நம்மளை அன்னைக்கு விட்டாரே அப்படிங்கிறதுனால உங்களை விடுவாங்க. சில விஷயங்கள் தெரியாம கடன் படுறதுங்கிறது தான். ஒருத்தரை கடங்காரன் ஆக்கி விட்டுறணும். நீங்க அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணி நல்லா இருக்கடா தம்பி, சூப்பரா இருப்படான்னு சொல்லிடணும். உங்க பர்த்டே கண்டிப்பா விஷ் பண்ணுவான். இது பாருங்க, வாழ்க்கை என்பதே நீங்கள் எதை கொடுக்குறீர்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடக்கும். ஒருத்தனை ஹர்ட் பண்ணிட்டீங்க, மாவனை எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த ஹர்ட்டிங் நடக்கும். நீங்க எதை பண்றீங்களோ அது உங்களுக்கு திருப்பி தரும். உலகத்துல ஒரு காலத்துல பெரிய ஆளுங்கள்லாம் ஒரு லிஸ்ட், சின்ன ஆளுங்கள்லாம் ஒரு லிஸ்ட்னு இருந்தது. இப்பெல்லாம் சின்ன ஆளு பெரிய ஆளே கிடையாது. நான் அதை உலகத்தை உணர்ந்தவன் சொல்லுகிறேன். யார் எப்ப என்ன ஆவாங்கன்னு யாருக்கே தெரியாது. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், என்னடா இதெல்லாம் ஒரு இது. இன்னைக்கு மக்கள் புதுமையை தேடி போகிறார்கள், இளமையை தேடி போகிறார்கள், வாய்ப்புகளை தேடி போகிறார்கள். அப்போ புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும் பொழுது நல்ல 4 கூடையவன் உச்சமடையும் போது கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு கிளாசிக்கல் சிங்கர் சார், எனக்கு போய் இது பாட சொல்றாங்க, வெஸ்டர்ன் பாட சொல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. பெண்ண இது வந்தா இது வராதா, இது வந்தா இது வராதான்னு கேட்கிறேன். வரும், நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ புதிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள். பொறுப்புகளை பெற்றுக்கொள்பவன் தான்
பல பல சிறப்புகளை அடைகிறான். அப்போ அதே குரு தான் சுக்கிரன் தான் 9 கூடியவர் என்பதால் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார், படுத்த பிடிக்கார், இனிமேல் சரியாடுவார், துள்ளி குதிப்பார், நடப்பார், ஜாலியாக இருப்பார் போன்ற நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது. இப்போது இது எல்லாம் நல்லது தான் சொன்னேன். 4 9 கூடியவர் ஜென்ரலாக கும்பராசிக்கு யாருன்னு பார்த்தா பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு வரக்கூடாது. சுக்கிரன் யாருக்கெல்லாம் கெட்டவன்னா உங்களுக்கு மட்டும் கெட்டவன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஜென்ரலாகவே இன்பில்டாகவே உங்களுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. அது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 9 அவன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல மறுக்கிறான். பண வரவு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவு எவ்வளோ பணம் வந்தது யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இவ்வளோ பணம் வந்தது, இவ்வளோ நான் புலங்குறேன், இப்படி என்கிட்ட காசு இருக்குது, தயவுசெய்து சொல்லாதீங்க. நிறைய பேர் புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தர் சொல்லாமல் இருந்தாலும் அந்த காரியம் உருப்பிடும். நீங்கள் ஒரு காரியம் வாங்குறீங்க, அப்படி கார் வாங்குறீங்கன்னா வாங்கி முடிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கோயிலுக்கு போய் சாமிக்கு பூஜை போட்டு வர வரைக்கும் சொல்லாதீங்க. இதை என் பர்சனல் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க 4 பேர்ட்டு சொல்லுவீங்கன்னா அந்த கார் உங்கள்கிட்ட இல்லை, போ அவ்வளோதான் போயிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பிரகடனப்படுத்தும் போது அந்த விஷயம் நிறுத்து போய் விடுகிறது. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் பாருங்கள், அந்த காரியத்தை செஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டாங்க. அதிகபட்சமாக அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒய்ஃப்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி மற்றவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. 4 9 கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் உச்சமடைவது தனப்பிராப்தியும் காரிய தடைகளையும் கொடுக்கும். தனப்பிராப்தி எப்படி கெடுக்கும் அப்படின்னா, பணத்தை இழக்கிறது, திருடு போகிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் உண்டாக்குவார். 4 9 கூடியவன் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது அந்த 2ஆம் இடமாகப்பட்ட கண்ணு, ஸ்பீச்சு போன்றவை கெடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். போன்றவையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சாளர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். பேச்சாளர்கள் பேசும்பொழுது எங்கே பேசுகிறோம், எதை பேசுகிறோம். ஒரு வார்த்தை சொல்லுவார் ரஜினிகாந்த், என்ன சொல்லுவார், எதை பேச வேண்டியது, எப்படி பேச வேண்டும் என்று சொல்லித் தருவது நம்மளுடைய அறிவு, எங்கே பேச வேண்டும் என்று சொல்லித் தருவது நம்ம திறமை, எதை பேசணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம அனுபவம். எல்லா நேரமும் எல்லாம் பேசக்கூடாது. அப்போது பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியது பேசணும். அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. மனைவி ஒரு விஷயம் காட்டுறாங்க, இந்த புடவை நல்லா இருக்கான்னா, ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதம், சூப்பராக இருக்கு, நீ கட்டினா அப்படி நயன்தாரா மாதிரியே இருப்ப அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து 2 கோடி நான் என் கருத்தை சொல்கிறேன்ட்டு, இது 4850 ரூபா, நம்ம இந்த டி நகரில் எடுத்தோமே அப்படின்னீங்கன்னா போச்சு. ஆக மொத்தம் கண் பார்வை ஃபுல்லாக அந்த 4800 தான் இருக்குல்ல அப்படின்னு சண்டைகள் எப்படி வேணால் வரும். நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். எங்கு எதை பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கையினுடைய முதல் தியரியை. எனக்கு இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியுங்கிறதுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் இருக்க கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே போய் லெனின் பற்றி, கார்ல் மார்க்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயோ, இதை பற்றிலாம் பேசினா அவனுக்கு ஏதாவது புரிய போதா? எங்கு எதை பேச வேண்டும். ஸோ இந்த சுக்கிர பகவான் உச்சமடையும் பொழுது 2ஆம் இடமாகப்பட்ட கண்ணில் நல்லா தான் சார் கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்தது, சாயந்தரம்னா தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். கண் பார்வை குறைகிறது போன்ற, தயவு செஞ்சு நீங்கள் கண் பார்வைக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னா அது கண்ணே இல்லாமல் போயிடும். ஸோ தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாமல் உங்கள் பொழப்பு எதுவோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. நிறைய பெரிய பாடகன், அப்போ குடிக்கலாமா, குடிக்கக்கூடாது. நான் பெரிய பேச்சாளர், கத்தலாமா, கத்தக்கூடாது. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அப்போ பீச்சில் போய் வேர் இஸ் த பார்ட்டி இப்போலாம் கேட்டாங்களா, இப்போ ஒன்று கத்த சொன்னாங்களா, நாளை காலையில் ஷூட்டிங் இருக்குது, எப்படி பேசுவேன். ஸோ தொண்டை தான் முக்கியம். உங்களுக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது. ஒரு நல்ல கேமராமேன், அவர் கண் பார்வை தான் முக்கியம். பார்வை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி மனதை ஒருமுகப்படுத்துகிற விஷயங்கள் தான் முக்கியம். மொபைல் ஃபோனை அணைச்சிருங்க, உங்களுடைய பார்வையை ஒருமுகப்படுத்துங்க. அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை அழகாக செய்யணுங்கிறது, அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வேலையை அழகாக செய்யணும்னா யார் செய்யணும், நீங்கள் செய்யணும். ஒரு வேலையை நீங்கள் அழகாக செய்யணும்னா அதை நீங்கள் செய்யுங்க, அழகாக இருக்கும். ஸோ அப்போ 4 9 கூடியவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள். மாப்பிள்ளை வாங்கப்பிள்ள அப்படியே டெய்லி 5000 ரூபா கட்டினா அப்படியே சீட்டு மாதிரியா சேர்ந்துட்டே இருக்கும்டா, நீ ஒரு ஆணையம் பிடுங்க வேணா, அந்த 5000 எடுத்துகிட்டு போய் உங்கள் பொண்டாட்டிகிட்ட கொடுங்க, நல்லபடியாக வச்சு படைப்பாங்க. அடுத்தவரை நம்புறதுக்கு நீங்கள் உங்கள் மனைவியை நம்புங்க. அதனால் கும்பராசிக்காரர்கள் பண விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஏதோ ஒன்று சொல்ல போக அவங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி ஆகிடும், அவங்களுக்கு சொல்லி காட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் பேச்சு சாதுரியமாக பேசி தப்பிச்சுக்கோங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பதிவு செஞ்சு புக் பண்ணி இந்த ஹோமங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயா சாத்தன் ஆலயம் இங்கே மட்டும்தான் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.